கையில 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த தண்டட்டிய கேட்டதுக்கு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டும்டி, எரிக்கு முன்ன ஆளா அதை கலட்டி எடுத்துக்கோடி என் தங்கம்னு என்கிட்ட சொன்னாலே. இப்படி கூட பிறந்த பொறப்பே அதுல கொண்டு போடுவான்னு நினைச்சு கூட பாக்கலையே. நீ எப்படி வந்து 50,000 கொடுத்த? போன ஆடி மாசத்துக்கு வந்து கொடுத்தேன். ஆமா ஆமா, நீ ஆடி மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தா ஐபிஎஸ்லனா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். யாரு வேணா என்ன வேணா பேசலாம். செத்து போனவங்க ஆத்தா எந்திரிச்சு வந்து எதிர்கேள்வி கேட்காதுங்கிற தைரியத்துல தானே ஆளாளுக்கு இப்படி ஹரிச்சந்திர நாடகம் ஆடுறீங்க. நான் எதுக்கு சார் நாடகம் போடணும்? அந்த நிக்கா பாத்தீங்களா, அவ போடுவா நாடகம். எங்க ஆத்தா உசுரோட இருக்கும்போது போட்டாலே ஒரு நாடகம். சமர சரச சங்கீத சல்லாம் லாச ருக்மணின்னு மடியில பிள்ளை தவழும் போதே மாடி வீடு கட்ட ஆசைப்பட்டு எங்க ஆத்தா கிட்ட சோகை கீதம் பாடி காசு கேட்டு 8 சவர நகையை ஆட்டை போட்டுட்டு ஆட்டிட்டு போனாலே அது எப்படி மறந்து போச்சா? இந்த இருக்கா, அத பத்தி பேசாண்டா, அத பத்தி மட்டும் பேசு. சும்மா தேவையில்லாம ஜாட மாடிய என்னையே இழுக்குற. சார், ஒழுக்கமா பேச சொல்லுங்க, அப்புறம் ஏதாவது சொல்லி போடுவேன். நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. என்னம்மா நீ? ஆமாங்கப்பா, இங்க நீங்க எல்லாரும் எம்ஜிஆர், நடுவுல நாங்க மட்டும் தான் நம்பியார். அடியே, நீங்க செஞ்ச உருட்டு பட்டால நான் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கயே, நெல்லிக்காய் முட்டை மாதிரி அது கெடாரிப்பட்டி ஊர் முழுக்க செதறி ஓடுங்கடி. என் பழப்பு நெல்லிக்காய் முட்டைனா உன் பழப்பு உருளைக்கிழங்கு முட்டடி. அது ஊர் முழுக்க உருண்டு ஓடாதாக்கு. ஒழுங்கா பேசு, இல்ல வாயை கிழிச்சு போடுங்க. கிளிப்பா நானு கிளிப்பேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு பேசி பேதி வந்தா போடி, பேதியில போறோம். ஏய் ஏமா, ஏய் ஏய் சும்மா சிரிக்கி பண்ண எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பா? ஏய் ஏய் இருமா. மாவட்டம் வந்த உரல தூக்கி போன கதை எனக்கு தெரியும். மத்தியான சாப்பாட்டுக்கு வந்த மாடு பண்ண கதை எனக்கு தெரியும். நீங்களா அக்கா தங்கச்சிங்களா, அடையாள சேர்த்துக்கலாம்.